வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, நடக்கும் திசைக்கு லக்னம் அமைத்து பலன்களை பார்த்தால்தான் சரியான பலன்களை ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். சிலருக்கு கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம் தெரியும். ஆனால் கிரகங்களின் அமைவிடம் வலிமையானதாக இருந்த போதிலும் அந்த கிரகமானது பலன் தந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஒரு கிரகமானது கேந்திர கோணங்களில் அமர்ந்தால் கிரகமானது வலிமையாக அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு சிலர் ஏமாந்தும் போய்விடுகிறார்கள். பொதுவாக எந்த கிரகம் எங்கு அமர்ந்திருந்து யோகங்களை செய்தாலும் ஒருவருக்கு நடக்கும் திசையை அந்த காலத்தில், அதாவது திசையின் காலத்தில் நன்மைகள் செய்யுமா அல்லது தீமைகள் செய்யுமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில்தான் எல்லோரும் ஏமாந்து போய்விடுகிறார்கள். அப்படித்தான் ஒருவருக்கு யோகமான ஜாதகம் அமைந்திருக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் குரு வலிமையாக அமைந்திருக்கிறார். குரு திசை தொடங்கியது, அற்புதமான பலன்கள் நடக்கும் என எதிர்பார்த்து ஏமாந்து விட்டார். எதனால் அவர் ஏமாற்றப்பட்டார்? ஜாதக பலனை பார்க்கும் பொழுது கிரகங்களின் வலிமையை சரியாக கணிக்க வேண்டும். அந்த இடத்தில் தவறு செய்துவிட்டால் ஜாதக பலன்களை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது போய்விடும். வாருங்கள், நாம் ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து இந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், தனுசுவில் கேது, கும்பத்தில் சனி, மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், செவ்வாய், மிதுனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, கடகத்தில் புதன். இந்த ஜாதகத்தினை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம், சிம்ம லக்னத்தின் யோகரான குரு 9 பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதால் யோகம் தரும் அமைப்பு என்று. அப்படித்தான் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மை அதல்ல. குரு சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறார் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியாகவும் வருகிறார். ஆகவே குருவிற்கு 5 மற்றும் 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் பெறுவதால் 2 வீடுகளுக்குமான பலன்களைத்தான் அவர் தருவார். குரு அமர்ந்த வீடானது மேஷமானது சிம்ம லக்னத்தின் பாதக ஸ்தானம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு பாதகத்தில் அமர்ந்த கிரகமானது எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையை தரமாட்டார். அப்படித்தான் குரு சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்னும் ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்ததால் குரு எப்படி நன்மை தருவார்? ஜாதகருக்கு குரு திசை வந்தது, அற்புதமான பலன்களை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். பொதுவாக எந்த கிரகம் எங்கு அமர்ந்திருந்தாலும் தசா லக்னம் அமைத்து பார்த்துதான் திசையின் பலன்களை அடையாளம் காண வேண்டும். வாருங்கள், இவருக்கு குரு திசை நன்மை தருமா என்பதை குரு அமர்ந்த வீடான மேஷத்திற்கான தசா லக்னத்தை அமைத்து பலன்களை பார்ப்போம். தசா லக்னத்தின் பலன்கள். குரு அமர்ந்த மேஷ லக்னத்திற்கு குரு பாக்கியாதிபதியாகவும் வெறியாதிபதியாகவும் வருகிறார். குரு அமர்ந்த மேஷ லக்னத்தின் பாதகாதிபதியான சனி குருவினை பார்க்கிறார். எனவே குருவின் சுய வலிமை கெட்டது. கிட்டத்தட்ட சனியின் பார்வையினால் குருவின் திசையே கெட்டுப்போனதாகவே அர்த்தம் கொள்ள வேண்டும். குரு அமர்ந்த மேஷ லக்னத்திற்கு 3, 6 ஆகிய வீடுகளுக்குரிய போதன் 4 அமர்ந்து குருவிற்கு கடும் நெருக்கடிகளை கொடுக்கிறார். குரு அமர்ந்த மேஷ லக்னத்திற்கு யோகாதிபதியான சூரியன் 3 மறைந்து குருவிற்கு தொடர்ந்து நெருக்கடிகளை அதிகப்படுத்துகிறார். இந்த ஜாதகர் குரு திசையினை மலை போல் நம்பியிருந்தார். ஆனால் குரு திசையானது கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் இவருக்கு கொடுத்து விட்டது. பொதுவாக குரு அமரக்கூடாத இடங்களில் மேஷம் மிக முக்கியமான வீடாகும். குருவின் வீடான தனுசுவிற்கு 6ஆம் இடமாக வரும் சுக்கிரன் வீடானது அதன் அதிபதியானவர் எப்படி குருவிற்கு நன்மையை தர முடியும்? இங்கு குரு மேஷத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தினை, அதாவது தனுசுவினை பார்வையிட்டார். தனுசு வீடானது 10ஆம் இடத்திற்கு விரயபாவம். எனவே தொழிலை விரயமாக்கினார். இவருடைய தொழில் பாதிப்படைந்தது. குருவின் வீடான மீனத்திற்கு 3ஆம் இடத்துடன் சுக்கிரன் கடும் பாவியாகும். குருவிற்கு எதிரியாக வரும் சுக்கிரன் இப்பொழுது இங்கு மேஷத்திற்கு குரு அமர்ந்திருக்க 2ஆம் இடமாக சுக்கிரன், அதாவது குடும்பத்தினை அடையாளம் காட்டும் வீடாக வருகிறது. முதலில் குடும்பத்தினை சோதனைக்கு உள்ளாக்குவார். அப்படித்தான் இவருக்கு குடும்பம் பலவிதமான இன்னல்களை சந்திக்க நேர்ந்தது. இவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது. காரணம் சனி பாதகாதிபதியாக சிம்ம லக்னத்தின் 6ஆம் இடத்தனாக வந்து இவரின் உடல்நலையும் பாதித்தது. எனவே நேயர்களே, ஒரு கிரகமானது வலிமை பெற்று விட்டது என்று நினைத்தால் வேறு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்து தொல்லை தரும் அமைப்புகளும் இருக்கிறது. அதனை தீவிரமாக நிதானமாக ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும். இவர் பிறந்த சிம்ம லக்னத்திற்கு 10, 11, 12 வீடுகள் ஸ்ரீ கணபதி யோகத்தில் இருக்கிறார்கள். இந்த அமைப்பானது கோணத்தில் ஏற்பட்ட யோகமாகும்.
ஆனாலும் திசாலக்னத்திற்கு 2, 3, 4 என வந்ததாலும் அந்த கூட்டணியில் புதன் சுக்கிரன் தொடர்பானது நலம் தரும் அமைப்பல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடும் விரயங்களையும் கடனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது. என்னதான் கிரகங்கள் வலிமை பெற்றாலும் திசாலக்னம் உதவி புரிந்தால்தான் நன்மைகளை ஒருவர் பெற முடியும். என்ன நேயர்களே, திசாலக்னம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.